அம்மாக்களே நின்னு நின்னு சமைச்சு மூட்டே தேஞ்சு போயிடுச்சுன்றது நீங்க புலம்புறத வீட்டுல இருக்கவங்க கேட்கவே மாட்டாங்களா? நான் கேட்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த மூட்டு இருக்கே மூட்டு, நம்ம நிக்கிறப்போ இந்த மூட்டுக்கு சுத்தி ஹைலைன் கார்ட்லேஜ்னு ஒரு குஷன் இருக்குங்க. இந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையில விளக்கெண்ண மாதிரி ஒரு திரவம் இருக்கு. ஸோ இது ப்ரெஷர்ல அடிபடாம இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்கு இருக்கு. ஆனா நம்ம தொடர்ந்து நிக்கிறப்போ இந்த ப்ரெஷர்னால இந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா டீஜெனரேட் ஆயிட்டு போனும் தொடர் நிலைமைக்கு வரப்ப தாங்க முடியாத வலி இருக்கும். அப்பதான் நிக்கிறப்போ, நடக்கிறப்போ, உட்காந்து எந்திரிக்கிறப்போ, படுத்துட்டு காலையில எந்திரிக்கிறப்போ ஒரு பிடிப்போட சேர்ந்து வலியை நீங்க உணர்வீங்க. இந்த தேய்மானத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் வலியை குறைக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்ற 4 எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, நீங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கப்போ, படுத்துட்டு இருக்கப்போ இந்த பாதங்களை மேல கீழே நல்லா பிரிஸ்கா மூவ் பண்ணணும். பில்லோவை மடக்கி உங்க கால்களுக்கு இடையில வச்சுட்டு செஸ்ட் லிஃப்ட் அப் அண்ட் டவுன். இது பண்றப்ப ஃபுட் நியூட்ரல்ல இருக்கணும். நம்பர் 3, நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு தொட நல்லா சப்போர்ட்ல இருக்க மாதிரி வச்சுட்டு கால்களை நீட்டி மடக்கணும். நம்பர் 4, கிச்சன் ஸ்லாப் சப்போர்ட்ல கால்களை பின்னாடி மடக்கி விடணும். நல்லா முடிகிற வரைக்கும் நல்லா மடக்கி விடுங்க. நமக்கு எப்படி ஆகாரமோ அது மாதிரி இந்த மூட்டுக்கு சாப்பாடு இந்த மூவ்மெண்ட் தாங்க. இந்த மூவ்மெண்ட் ரிப்பீட்டடா பண்ண அதோட வியர் அண்ட் டியர் குறைஞ்சு லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு பெர்மனண்டா வலியே இல்லாம வாழ முடியும். அம்மாக்களே, ஃபாலோ மீ ஃபார் அ பெயின் ஃப்ரீ லைஃப், டாக்டர் ராம் பிசியோ.